அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 2 அத்தியாயங்கள் 6 மற்றும் 7. அத்தியாயம் 6 பட்டாபிஷேகம். பொழுது விடிந்துவிட்டது என்றாலும் ஆதவன் இன்னும் கிழக்கில் உதயமாகாமல் ஏதோ சோம்பலின் பால்பட்டு படுத்தே கிடந்தான். அந்த விடியல் நேரத்தில் ஆரைவாய் மொழி கணவாயின் கிழக்கு பகுதியில் மலை முகடுகளின் ஊடே ஒரு மலைப்பாம்பை போல நெளிந்து வளைந்து கிடக்கும் கோட்டை மதிலை பிளந்து கொண்டு கம்பீரமாக எழுந்து நின்றது பகவதி அம்மன் பெருவாயில். கோட்டையின் காவல் தேவதையாக நீண்ட காலமாக அருள் பாலித்து வரும் அன்னையின் சிறு குடிசை கோயில் அந்த வாயிலுக்கு அருகிலேயே அமைந்திருந்ததால் அந்த கோட்டை வாயிலுக்கும் அந்த பெயரே நிலைத்து விட்டது. வாயிலின் உச்சியில் தெரிந்த காவல் அரண்களில் 2 நாஞ்சில் நாட்டு காவல் வீரர்கள் எக்காலம் என அழைக்கப்பட்ட மிக நீண்ட ஊதுகுழல்களை தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இருவரில் ஒருவன் தன்னுடைய இதழ்களை எக்காலத்தில் சிரமப்பட்டு பொருத்தி தன்னுடைய மூச்சு காற்றை எல்லாம் உள்ளே இழுத்து அதன் சிறிய முனை வழியே செலுத்தினான். மிக ஆழமான ஆனால் மிக மெல்லிய சப்தம் எழுந்தது. இப்படி ஊதக்கூடாது. நீ இதழ்களை எக்காலத்தில் பொருத்தி இருக்கும் விதமே தவறானது. இப்போது பார். அந்த இரண்டாவது வீரன் அனாயசமாக எக்காலத்தின் முனையை பிடித்து சிறிது நேரம் மூச்சு பிடித்து ஊத மிக பெரிதாக அந்த பிராந்தியமே கிடுகிடுக்கும் வண்ணம் பேரோசை எழுந்தது. எக்காலத்தின் ஓசை எழுந்த மறுநொடியே நாலா திசைகளிலும் கொம்பு ஓசைகள் எழலாயின. அடுத்த கணமே மந்திரம் போட்டது போல அந்த மலை சிகரங்களின் மீது அமைக்கப்பட்டிருந்த அத்தனை காவல் அரண்களிலும் ஒரே மாதிரியான லட்சணை கொடிகள் சரசரவென மேலே ஏறலாயின. அவை மேலே ஏற்றப்படுவதற்கும் கிழக்கில் ஆதவன் உதிப்பதற்கும் நேரம் சரியாக இருந்ததால் வானலாவிய அந்த கொடிகளின் மீது சூரிய கிரணங்கள் பளீரென பளிச்சிடலாயின. குறிப்பாக மலை சிகரங்களுக்கு நடுவே உயரமானதொரு பீடத்தின் உச்சியில் அமைந்திருந்த கம்பீரமான அரண்மனையின் சிகரத்திற்கு மேல் ஏற்றப்பட்டிருந்த மிக பெரிய அளவிலான கொடி ஒன்று கம்பத்தின் உச்சியில் செருக்குடன் மேலேறி நின்று அடிக்கும் காற்றில் சடப்படவென ஏராளமாக அலட்டிக் கொண்டது. மிக நீண்ட காலத்திற்கு பிறகு மேலேறி வந்துள்ள கொடி அல்லவா அது. அதனால்தான் அலட்டல் சற்று அதிகமாகவே இருக்கிறது போலும். அந்த கொடியில் எழுதப்பட்டிருந்த லட்சினையில் பொங்கும் அலைக்கடலும் அந்த கடலின் ஊடே கம்பீரமாக பாய்மரம் விரித்து பாயும் பெருங்களம் ஒன்றும் சுற்றிலும் சில நாகிரி எழுத்துக்களும் வரையப்பட்டிருந்தன. அன்றொரு நாள் பைராகியார் நீட்டிய முத்திரை மோதிரத்தில் காட்டப்பட்டிருந்த லட்சினையை அந்த கொடி ஓவியம் பெரிதும் ஒத்திருந்தது. அப்படியானால் இது பண்டைய ஆய்வேலிர் குலத்தின் ராஜமுத்திரை என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றுதான் புதிய 118வது ஆய்வேலாக விக்ரமாதித்ய வரகுணரின் வழித்தோன்றலான அந்த ஜடாமகுட பைராகியர் முடிசூட போகிறார். அடடா, என்ன இது? பழைய ஞாபகத்தில் ஜடாமகுடம் என்றும் பைராகியார் என்றும் நாம் இன்னும் அவரை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த சடையெல்லாம் விட்டு ஒழித்து பண்டைய அரச குலத்தின் இளவலுக்கே உரிய கம்பீரமான தோற்றத்துடனும் நீண்ட மீசையுடனும் அல்லவா இப்போது அவர் காட்சியளிக்கிறார். பெரும்பாறை அரண்மனை என பொதுமக்களால் குறிப்பிடப்பட்ட அந்த மாளிகையின் வெளிப்பகுதிகளில் காவல் வீரர்களின் நடமாட்டம் நாலாபுறங்களிலும் மிகுதியாகவே தெரிந்தது. தென்பகுதியைச் சேர்ந்த பல அரசாங்க பிரதிநிதிகளும் ராஜ்ய பரிபாலர்களும் நாடுவாழிகளும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்றாக கலந்து கொள்ளும் வைபவம் அல்லவா இது. அதனால்தான் பாதுகாவலும் மிகுதியாகவே உள்ளது. காவல் வீரர்களின் நடுவே நாஞ்சில் நாட்டின் பொதுமக்களும் ஆங்காங்கே தெரியத்தான் செய்தார்கள். ஆனால் அவர்களின் முகத்தில் உற்சாகத்திற்கு பதில் ஒருவித தயக்கமும் பயமுமே தெரிந்தன. மிகுதியான காவல் கட்டுப்பாடுகளினால் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது போலும். அதிகாலை முதல் முகூர்த்தத்திலேயே பட்டாபிஷேக வைபவம் நடந்து முடிய வேண்டும் என திட்டமிடப்பட்டிருந்ததால் எக்காலம் மோதப்பட்ட ஒரு நாளிகை நேரத்திலேயே பெரும்பாறை அரண்மனை வளாகம் மிகுந்த பரபரப்பை எட்டிவிட்டது. அரண்மனையில் நடுநாயகமாக அமைந்திருந்த பெரிய ராஜசபையில் விருந்தினர்கள் அனைவரும் மெல்ல கூடலானார்கள். அவர்களில் பலரையும் நாம் முன்பே சந்தித்திருந்தாலும் ஓரிரு முகங்களை அடையாளம் காண முடியவில்லை. குறிப்பாக காந்தலூர் ஆச்சாரியாருக்கு அருகே அவருக்கு சமமான ஆசனத்தில் வீற்றிருக்கும் வயதான பெரியவரை நாம் இதற்கு முன்பு சந்தித்ததில்லை. இருவரும் அடிக்கடி தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டார்கள். இவ்விருவருக்கு பின்னால் தனி ஆசனங்களில் பட்டதிரியின் தம்பியர் இருவரும் அமர்ந்திருந்தார்கள்.
காந்தலூர் குழுமத்திற்கு நேர் எதிரே பாதையை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த ஆசனங்களில் மூத்த பாண்டியர் அமரபுஜங்க தேவரும் அவர் அருகே இளைய பாண்டியரான சடையமாறரும், இவ்விருவருக்கும் பின்னால் தென்னவன் உத்தர மந்திரியாரும் ராஜகுலத்திற்குரிய அணிமணிகளும் பாண்டி நாட்டு பெருமுத்துகளும் தரித்து காட்சியளித்தார்கள். அம்மூவரையும் சுற்றி பாண்டிய நாட்டு மெய்க்காவல் படையும் காணப்பட்டது. அவர்களுக்கு முன்னால் அமைந்திருந்த ஆசனங்களில் இரு புறங்களிலும் அமர்ந்திருப்பவர்கள் மலைநாட்டின் பண்டைய நாடுவாழிகள். அவர்களில் ஒரு சிலரை இக்கதையின் முதல் அத்தியாயத்தில் விழுங்கியம் கோட்டையில் சந்தித்திருக்கிறோம். அனைத்து நாடுவாழிகளுக்கும் முன்னதாக வீற்றிருந்த வள்ளுவ நாடுவாழியார் பரபரப்புடன் நிலை கொள்ளாமல் அங்கும் இங்குமாக பார்வையை ஊட்டியவராக காணப்பட்டார். சபை எங்கிலும் காணப்பட்ட அவரது வீரர்களும் அதிகாரிகளும் அவ்வப்போது அவரை நெருங்கி பணிவுடன் ஏதோ புகன்று மேல் ஆணைகளை வாங்கிக் கொண்டார்கள். முகூர்த்த நேரம் நெருங்கி விட்டதால் பட்டாபிஷேகம் நடைபெற போகும் மண்டபத்தில் முன்கொடுமி தரித்த சோழிய அந்தனர் 4 வேத மந்திரங்கள் சொல்லியபடியே ஹோம குண்டத்தில் பரப்பப்பட்டிருந்த மணலில் மேல் புரசங்குச்சிகளை சரிசமமாக பரப்பி மூங்கில் கழிகளை உரசி தீப்பொறிகளை உருவாக்கினர். சிறிது நேரத்திலேயே தீ பற்றி கொள்ள தென்னை நாரால் அந்த தீயை பிடித்து ஹோம குண்டத்தில் இட்டனர். புரசங்குச்சிகள் பற்றி கொள்ள நெருப்பு சடசடவென மேலே எழலாயிற்று. குழுவில் மூத்தவராக தெரிந்த வயதான அந்தனர் மரத்தினால் செய்யப்பட்ட நீண்ட ஹோம கரண்டியினால் நெய் வார்க்க வேள்வி தீ வானலாவ எழுந்தது. யஜுர்வேத மந்திரங்கள் மலமளவென உச்சஸ்தாயியில் உச்சரிக்கப்பட்டன. அந்த பட்டாபிஷேக வைபவத்திற்கு வருகை தந்து அவர்கள் அளிக்கப் போகும் அவிர்வாகங்களை உரிய தேவர்களிடம் சேர்ப்பித்து விடுமாறு அவர்கள் அக்னி தேவனை மந்திரங்களின் வாயிலாக வேண்டிக் கொண்டார்கள். அந்தணர்களின் உதவியாளர்களை போல தெரிந்த இருவர் பட்டு நூல் சுற்றப்பட்டிருந்த 108 பெரும் தங்க குடங்களில் தேங்காய் மற்றும் மாவிலைகளை இட்டு சந்தன குங்கும பொட்டிட்டு அவற்றை தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டு வந்து வேள்வி தீயின் அருகே வரிசையாக அடுக்கினர். அந்த குடங்களில் கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரை, கிருஷ்ணை, பம்பை, வரதப்புழா, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தாமிரவருணி முதலான புனித நதிகளில் இருந்தும் சேகரிக்கப்பட்ட நீர் நிரப்பப்பட்டிருந்தது. வேள்வி மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்த அந்தணர்கள் முதலில் அந்த வேள்வி புரிவதற்குரிய அனுமதியை திருமாலின் சேனை முதலியாரான விஸ்வக்ஷேனரிடம் வேண்டி பெற்றார்கள். பிறகு வரிசையாக கணபதி, முருகன், கொற்றவை, திருமகள், திருமால், ஈசன், நவகிரகங்கள், அஸ்வினி தேவர்கள் என பல்வேறு தெய்வங்களையும் அவரவருக்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த புனித குடங்களில் ஆவிர்பவித்தார்கள். தெய்வங்கள் வந்து அமர்ந்ததால் அந்த குடங்களும் அவற்றின் நீரும் புனித தன்மை பெற்றன. தெய்வங்கள் வந்து அமர்ந்த பிறகு அவ்வந்த தெய்வங்களுக்குரிய பூசணைகளை செய்து அவர்கள் விரும்பும் பொருட்களை ஆகூதிகளாக தீயில் வார்த்தார்கள். இவ்வாறு அங்கு வந்து அருளியிருக்கும் தெய்வங்களை திருப்தி செய்தால் அவை மகிழ்ச்சி அடைந்து வேண்டிய நற்பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. வேள்வி துவங்கிய சிறிது நேரத்திலேயே மலையனூரனான விக்ரமாதித்ய வரகுணர் வாழ்த்து ஒளிகளும் வாத்திய கோஷங்களும் முழங்க தனது பரிவாரங்களுடன் மண்டபத்திற்கு எழுந்து அருளினார். பண்டைய ஆய்வேலிற்கு உரிய பட்டாடையும் தங்க கவசங்களும் தரித்து இதுவரை நாம் கண்டிராத மிக மிக வித்தியாசமான கோலத்தில் காணப்படும் அவரை அந்த சபையில் கூடியுள்ள பலரும் வாய்ப்பிழந்தபடி நோக்கினார்கள். குறிப்பாக காந்தலூர் ஆச்சாரியாரின் அருகில் அமர்ந்திருந்த அந்த வயதான பெரியவரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. தம்பி, தம்பி என அவரது உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. வேள்வி உச்சகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் காற்று வந்து வேள்வி தீயை அலைக்கழித்தது. சிறிது நேரத்திற்கு நெருப்பு அவிந்து போக ஹோம குண்டத்தில் இருந்து குப்பென எழுந்த புகை நாலாபுறங்களிலும் சூழ்ந்தது. அங்கு கூடியிருந்த அத்தனை பெருமக்களின் கண்களும் சிறிது நேரம் படாத பாடுபட்டன. முதிய அந்தனர் மிகவும் முயன்று ஊது குழலால் ஊதி ஊதி மீண்டும் நெருப்பை பற்ற வைத்தார். வேள்வி தொடர்ந்து நடைபெறலாயிற்று. இறுதியாக தெய்வங்களின் ஆசி பெற்ற புனிதமான நீர்க்குடங்களை ஒவ்வொன்றாக வரகுணரின் மீது பொழிந்தார்கள். மலையனூரனான வரகுணர் வணக்கத்துடன் அந்த புனித நீராட்டை ஏற்றார். பண்டைய ஆய்வேல் குலத்து உதித்த தோன்றல் வாழ்க வாழ்க! தென்மலை நாட்டு நாடு வாழிகளின் தலைவர் வாழ்க வாழ்க! 118வது ஆய்வேலிர் ஸ்ரீ ஸ்ரீ விஜயதுங்க விக்ரமாதித்ய வரகுணர் வாழ்க வாழ்க! இவ்வாறு பல்வேறு வகைகளிலும் எழுந்த வாழ்த்து ஒளிகள் அங்கு கூடியிருந்த பெரியவர்களின் முகங்களில் விதவிதமான உணர்ச்சிகளை உண்டாக்கின.
குறிப்பாக வள்ளுவ நாடுவாழியாரின் முகத்தில் தோன்றிய அந்த வரட்டு புன்னகையை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த வைபவத்தை முன்னின்று நடத்துபவரைப் போல அவர் காணப்பட்டாலும் உள்ளூர இந்த ஏற்பாடுகளில் அவருக்கு எந்த அளவிற்கு திருப்தி நிலவுகிறது என்பது கேள்விக்குறிதான். புனித நீராட்டு முடிந்ததும் கட்டியங்காரன் ஒருவன் மண்டபத்திற்கு முன் வந்து உரத்த குரலில் கீழ்கண்டவாறு முழங்கினான். கைலையங்கிரியில் வீற்றிருக்கும் புறமெரித்த பரமன் வாழ்க! பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமகள் கேள்வன் வாழ்க! தாமரையில் வீற்றிருக்கும் படைப்பு கடவுள் வெல்க! பழையோள் தேவி கொற்றவை வாழ்க! தென்மலை நாட்டு பகவதி வாழ்க! பார்க்கவர் ராமனின் பரசு வெல்க! நாகர் வாழ்க! தேவர் வாழ்க! பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்த புண்ணிய பூமியில் காற்றுக்கும் மழைக்கும் தெய்வமாக விளங்கும் வருணனின் அம்சமாக முதல் ஆய்வியல் மன்னர் பராங்குச தேவர் தோன்றினார். பராங்குசரில் இருந்து பரதுர்க்கன் தோன்றினார். அவருக்கு பின் சந்திராதித்தன், பில்வமங்கலன், சத்ருகனன், கார்த்தவீரியன் என பல பேரரசர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக தோன்றி ஆய்வியல் குலத்தை அலங்கரித்தனர். இவர்களின் வம்சத்தில் கடையெழு வள்ளல்களுள் ஒருவராக புகழ்பெற்ற ஆய்வேல் தோன்றினார். அத்தகைய பழமையான வம்சத்தில்தான் வீரத்தில் நிகரற்றவரும் திருமகளை எப்போதும் வெற்றி கொள்ளும் திருமாலுக்கு நிகரானவருமான ஸ்ரீ வல்லபராஜனாம் கோக்கருந்தடக்கன் தோன்றினார். பார்த்திவ சேகரபுரத்தில் விஷ்ணு பட்டாரகருக்கு கோயில் அமைத்து காந்தலூர் மரியாதையால் சட்டர்கள் 95 சாலை அமைத்தார். இவருடைய மகனான ஸ்ரீ விக்ரமாதித்ய வரகுணர் வீரத்தில் குமரனையும் அழகில் அர்ஜுனரையும் ஒத்தவர். ஸ்ரீ மூலவாச விகாரைக்கு பள்ளி சந்தம் அளிப்பித்து அதனை பழைய நிலைக்கு உயர்த்தியவர். இந்த வம்சத்தில் அவதரித்த 118வது ஆய்வேல் மன்னராம் ஸ்ரீ ஸ்ரீ விஜயதுங்க விக்ரமாதித்ய வரகுண மகாராஜர் பராக் பராக் பராக். இந்த சிறிய இடைவெளிக்குள் தனது ஈர உடைகளை மாற்றி புது பட்டாடைகள் புனைந்து கொண்டு விட்ட வரகுணர் நேராக நடந்து வந்து காந்தலூர் பட்டதிரிக்கு அருகில் வீற்றிருந்த அந்த பெரியவரை நெருங்கி அண்ணா என்றபடியே காலில் விழுந்தார். அவரை தடுத்து நிறுத்திய அந்த பெரியவர் வரகுணரை அப்படியே கட்டிப்பிடித்து உச்சி முகர்ந்தார். தம்பி, என் மனோரதம் நிறைவேறிவிட்டது. என் மனோரதம் நிறைவேறிவிட்டது தம்பி. இனி நிம்மதியாக கிளம்பி விடுவேன். எந்த குறையுமில்லை எனக்கு. அண்ணா, மணிமுடியை தாங்கள்தான் தங்களது திருக்கரங்களால் என் சிரசில் சூட்ட வேண்டும். இல்லை தம்பி, அந்த தகுதியும் உரிமையும் இந்த உலகில் தானே தலைவர் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. கை குழந்தையான உன்னை என் மடியில் கொண்டு வந்து கிடத்தியவர் அவர்தான். அவரால் தான் இந்த வைபவத்திற்கு வர இயலவில்லையே அண்ணா. அவருக்கு பதிலாக தாங்களே. தம்பி, நான் சொல்வதை கேள். இங்கு கூடியிருப்பவர்களில் வள்ளுவ நாடுவாழியாரே வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். அவரது திருக்கரங்களாலேயே இந்த முடிசூட்டு விழா நடைபெற வேண்டும். அதுதான் முறையாக இருக்கும். மெல்லிய குரலில் அடுத்தவர்களுக்கு கேட்காத வகையில் நடைபெற்று கொண்டிருந்த இந்த உரையாடலில் குறுக்கிட்ட பட்டதிரி அவசர அவசரமாக, ஆம் தம்பி, அண்ணன் சொல்வதுதான் சரியானதாக இருக்கும். வள்ளுவனாரே தங்களது திருமுடியில் அந்த மகுடத்தை சூட்டட்டும். சரி, நீங்கள் சொல்வதைப் போலவே நடக்கட்டும் அண்ணா. வள்ளுவனாரை நீங்களே சபை மேடைக்கு அழைத்து வாருங்கள். முகத்தில் பலவிதமான உணர்ச்சிகளும் தோன்ற வள்ளுவர் வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த மணி முடியை வரகுணரின் முடியில் சூடினார். ஜெய விஜயே பவ என்னும் ஜெயகோஷம் வானலாவ எழுந்து ஆரைவாய் மொழி மலை முகடிகளில் எல்லாம் எதிரொலித்து கரைந்தது. அத்தியாயம் 7. மாமுனிவன் வரம். ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் பழைய பூர்வானுபவ கிரந்தத்தையும் ரகசிய சங்கிராம பொருட்களையும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாத்து வந்த அந்த பவளப்பாறை பெட்டி தங்களின் கைகளுக்கு கிடைத்த கண முதலே நண்பர்கள் இருவரும் இருப்பு கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தவிப்பிற்கு காரணம் அந்த பாறை பெட்டியின் மேல் எழுதப்பட்டிருந்த திறவுகோள் சூத்திரங்களை படிக்க முடியாமைதான். அவர்கள் இருவருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அதனை தெரிந்து வைத்திருந்த தம்புராட்டியாருக்கோ கண் பார்வை தெரியாது. சரி, வேறு எவரிடமாவது எடுத்துக்கொண்டு சென்று அவற்றை படிக்க முயலலாம் என்றால் அதையும் தம்புராட்டியார் தடுத்து விட்டார். பெருஞ்சாலைக்கு உரிய ரகசிய கிரந்தங்கள் அடங்கிய அந்த பெட்டியை பற்றி செய்தி வெளி உலகிற்கு தெரியாமல் இருப்பதுதான் நல்லதாம். இந்த விஷயம் வெளியில் கசிந்தால் பெட்டி அவர்களிடமிருந்து பறிபோகுமாம்.
அவர்களிடமிருந்து அது பறிக்கப்படுவதுடன் சாலைக்கும் பேராபத்து நேரும் வாய்ப்பு உள்ளதாம். சரி, எழுத்துக்களை தம்புராட்டியாருக்கு புரியும் வகையில் சொற்களால் விளக்கலாம் என்றால் அதுவும் நடக்கவில்லை. நீண்ட கோடு, அதற்கு பிறகு ஒரு சிறிய சுழி, அதனுடன் ஏந்த பெரிய சுழி, அப்புறம் அதனை ஒட்டி 2 புள்ளிகள் என நண்பர்களின் வினோதமான சொல் பிரயோகங்களை புரிந்து கொள்வதற்குள் தம்புராட்டியாருக்கு மண்டையே 2ஆக பிளந்து விடும் போல் ஆகிவிட்டது. ஓரிரு நாளிகைகளே நீடித்த இந்த முயற்சியும் விரைவிலே கைவிடப்பட்டது. ஆக வேறு வழியின்றி இருவருக்கும் அடிப்படை சமஸ்கிருத எழுத்துக்களை கற்றுக் கொடுப்பதுதான் ஒரே வழி என தம்புராட்டியார் முடிவெடுத்தார். பெட்டியை தோண்டி எடுத்த மறுநாளே இந்த கர்ண கொடூரமான எழுத்து பயிற்சி களரிக்கு வெளியே அமைந்திருந்த மணல் மேட்டில் துவங்கிவிட்டது. உன்னிகளா, நான் எழுதுவதை கவனிக்காமல் எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பார்வையற்ற இவரால் எப்படி நாம் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருப்பதை உணர முடிகிறது என நண்பர்கள் வியந்தார்கள். இருவரும் அந்த கால திண்ணை பள்ளி தொந்தரவுகளில் இருந்தும் வாத்திகளின் அடி உதைகளில் இருந்தும் விடுபட்டு பல பல வருடங்கள் ஆகிவிட்டன. இத்தனை காலம் கழித்து அந்த பழைய பள்ளி பருவத்திற்கு திரும்ப போய் புதிய மொழியை எழுத்து எழுத்தாக எழுதி கற்பது என்பது பெரிய தொந்தரவாக இருந்தது போலும். அதிலும் களரி பயிற்சி முடித்த கையோடு உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இதை செய்வோமா அதை செய்வோமா என அலையும் வேளையிலே ஓரிடத்தில் நிலையாக 5 நிமிடங்கள் சும்மா அமர்ந்திருப்பது என்பதே பெரிய காரியம். இந்த லட்சணத்தில் எழுத்து பயிற்சி வேறா? தாங்க முடியவில்லை ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக மொழி பயிற்சியில் தம்புராட்டியார் காட்டும் கண்டிப்பு வேறு. வெகு விரைவிலேயே வடமொழி கற்றுக் கொடுத்து அந்த ஸ்லோகத்தை படித்துவிடும் அவசரத்தில் அவர் இருந்தார். நண்பர்களின் பள்ளிக்கூட புலம்பல்கள் எல்லாம் அவரிடம் எடுபடவில்லை. ஓரிடத்தில் நிலையாக அமர்ந்து எழுதுவதற்கே இத்தனை சிரமமாக இருக்கிறது என்றால் மனம் அத்தனை பரபரப்பில் இருக்கிறது என்றுதானே பொருள். பரபரப்பான மனதினால் எதையுமே சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியாது என்பது தெரியும் அல்லவா என்றார் சூடாக. ஏற்கனவே இவரிடம் களரி பயிற்சியின் போது அனுபவிக்கும் கொடுமைகள் போதாது என்று இந்த புதிய சித்திரவதைகள் வேறா? இந்த பெட்டியை எடுத்து அப்படியே மறைத்து வைத்திருக்கலாம் போல் இருக்கிறதே என இருவருமாக தமக்குள் பேசிக் கொண்டார்கள். விட்டால் இப்படியே திரும்பி பார்க்காமல் தலை தெறிக்க ஓடி உறையூருக்கோ தொண்டை மண்டலத்திற்கோ போய் சேர்ந்து விடலாம் என்று கூட ஒரு கட்டத்தில் தோன்றிவிட்டது. உன்னிகளா, என்ன யோசனை? நான் கோவிலுக்கு கிளம்பியாக வேண்டும். சீக்கிரம் எழுதி பழகுங்கள். கெட்டது குடி. முன்பு பழகிய எழுத்துக்களுக்கும் இப்போது இவர் மணலில் எழுதிய எழுத்துக்களுக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறதே. இது இது என்ன எழுத்து? இதற்கு பெயர் அனுஸ்வரம். அம், அக. எழுத்துக்களுக்கு மேலே புள்ளி இருந்தால் அம், எழுத்துக்கு அருகில் 2 புள்ளிகள் இருந்தால் அக. எங்கே எழுதுங்கள். கா, ஹ. 2 புள்ளிகள், அவ்வளவுதான். கா, ஹக. அப்படியென்றால் என்ன அர்த்தம்? அப்படியென்றால் காக்கை என்று பொருள். சொல்லி வைத்தார் போல அந்த கணத்தில் ஒரு அண்டங்காக்கை மணியனாரின் தலைக்கு மேல் பறந்து எச்சமிட்டு விட்டு சென்றது. அடச்சி, சனியனே என்று வைத்தபடியே அதனை துரத்தினார் மணியர். உனக்கு அதிர்ஷ்டம் தரப்போகும் அப்பாவி ஜீவனை ஏன் இப்படி துரத்துகிறாய்? இந்த காக்கையினால் அப்படி என்ன பாழாய்ப்போன அதிர்ஷ்டம் எனக்கு வந்துவிடப் போகிறது? அப்படி சொல்லாதே. இந்த பகுதிகளில் ஒரு நம்பிக்கை உண்டு. நண்பகல் வேளையில் காக்கை உச்சந்தலைக்கு நேர் மேலே எச்சமிட்டு விட்டு சென்றால் பல்லாண்டு காலமாக காணாமல் போன உறவு மீண்டும் திரும்ப துளிர்க்குமாம். பூர்வ ஜென்ம காதலி எவளாவது களிக்குடியில் என் நண்பருக்கு கிடைப்பாள் என்கிறீர்களா என்றார் மழப்பாடியார். கிடைக்கலாம். யார் கண்டது? நாஞ்சில் நாட்டு கன்னிகளின் கட்டளையில் மயங்காதவர் யார் என்றபடியே கண்களை சிமிட்டினார் தம்புராட்டியார். ஆனால் அடுத்த கணமே தனது கடமையை நினைவுபடுத்தி கொண்டவராக, சரி சரி, இந்த எழுத்துக்களை எல்லாம் நான் உச்சிக்கால பூஜையை முடித்துக் கொண்டு வரும் வரை எழுதி பழகுங்கள். அத்தனை எழுத்துக்களையும் ஸ்பஷ்டமாக உச்சரித்தால்தான் நண்பகல் உணவு, இல்லையேல் திருக்கோவில் பிரசாதம் மட்டும்தான் என எச்சரித்தவாறே அவ்விடம் விட்டு அகன்றார். எனக்கு ஏற்படும் கடும் கோபத்தில் அந்த பதறத்திட்ட விகாரையின் கிழட்டு பிக்ஷுவையும் காம்போஜத்திலிருந்து வந்து நமது கழுத்தை அறுத்துவிட்ட அந்த கள்ள பிக்ஷுவையும் ஒரே எண்ணெய் கொப்பரையில் சீராக வறுத்து எடுத்து காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவாக போட்டு விடுவேன்.
ஏன் ஏன் மற்ற மூவரையும் விட்டு விட்டீர்கள்? எண்ணெய் கொப்பரையில் பேரரசருக்கும் பல்லவராயருக்கும் மாராயருக்கும் கூட இடம் உண்டுதானே? அவர்களுக்கு அத்தனை கடுமையான தண்டனை தேவையில்லை. கொதிக்கும் வெந்நீரில் வேக வைத்து தோலை மட்டும் முறித்தால் போதும். ஏன் இத்தனை கோபம்? அவர்கள் செய்த செயல்கள் எல்லாமே நமது நன்மையை உத்தேசித்துதானே. இங்கு வந்து சேர்ந்த 3 வாரங்களில் எத்தனை எத்தனை அரிய பயிற்சிகளை நாம் கற்று முடித்து விட்டோம். அதெல்லாம் எதற்காக? கழுத்தறுக்கும் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு அந்த பாழாய்ப்போன காந்தலூர் ஆச்சாரியாரின் கைகளினால் வர்ம தாக்குதலுக்கு உள்ளாகி நிரந்தரமாக முடமாவதற்காக. எங்கே அடிபட போகிறதோ, எந்த அவயத்தை இழக்கப் போகிறோமோ தெரியவில்லை. அந்த பழைய பரசு பெருமா முனிவன் பெருஞ்சாபம் குறுக்கிட்டு நம்மை காப்பாற்றினால்தான் உண்டு. அதென்ன பழைய பெருஞ்சாபம்? எனக்கு தெரியாதே. என்னென்னவோ ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. பரமன் மழப்பாடி மற்றும் கம்பன் நரையன் என்கிற பெயரில் இளைஞர்கள் எவராவது களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டால் காந்தலூர் ஆச்சாரியார் தோற்றுப்போய் விடுவார் என அந்த காலத்திலேயே பரசுராமன் சாபம் கொடுத்து விட்டாரா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இது வேறு கதை. நாம் சாலைக்கு வந்து சேர்ந்த மறுநாள் களைப்பு அதிகமாகி விட்டதால் நீங்கள் தம்புராட்டியாரின் மடியிலேயே தலையை வைத்து சுகமாக உறங்கிவிட்டீர் அல்லவா? அதற்கு பிறகு காந்தலூர் ரவிநீலி ஆச்சாரியாரின் கதையை தம்புராட்டியார் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போனார். அதில்தான் வருகிறது இந்த பழைய சாபம். ரவிநீலிக்கு பரசுராமன் சாபம் கொடுத்து விட்டாரோ? ம் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்டு குறுக்கிட்டு கழுத்து அறுப்பது என்பதே உங்களுக்கு ஒரு தொழிலாகவே ஆகிவிட்டது. ஏதாவது சொன்னால் இப்படி கோபித்துக் கொண்டு விடுகிறீர்கள். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பூமியில் தோன்றிய பரசுராமர் எப்படி ரவிநீலி ஆச்சாரியாருக்கு சாபம் கொடுத்திருக்க முடியும்? சரி சரி, இந்த ஒரு முறை மட்டும் கோபித்துக் கொள்ளவில்லை. அந்த பழைய சாபம் என்னவென அறியும் ஆர்வத்தை அந்த கோபம் புறந்தள்ளிவிட்டது. நீங்கள் தொடர்ந்து அந்த வரலாற்றை சொல்லுங்கள் என்றார் புன்னகையுடன் மழப்பாடியார். வடபுலத்து அரசர்களின் தொல்லை தாங்க முடியாமல் கங்கை கரையிலிருந்து இடம்பெயர்ந்த அந்தணர்களுக்காக வேண்டிதான் பரசுராமர் கடலில் மூழ்கியிருந்த பூமியை வெளியே கொணர்ந்து அதில் 64 கிராம கஷேத்திரங்களை தட்சிண தேசத்தின் மேற்கு பகுதியில் உருவாக்கினாராம். அந்த கிராமங்களை உரிய முறையில் பாதுகாக்க வேண்டி அவர்களில் ஒரு சிலருக்கு சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்கும் உரிமையையும் வழங்க முன் வந்தாராம். ஆனால் வேள்வி புரியும் கரங்களால் வாள் பிடிப்பதா என அந்தணர்களில் பலருக்கு தயக்கமும் பயமும் உண்டாகிவிட்டதாம். அந்த தயக்கங்களை எல்லாம் உதறிவிட்டு தைரியமாக வாளேற்க முன்வந்த முதல் அந்தணர் அனந்தபுரத்தின் வலியசாலை குடும்பத்தைச் சேர்ந்த திரு விக்கிரம நம்பூதிரியாம். அவரை தொடர்ந்து மேலும் 3 சத்திரிய தர்மத்தை ஏற்றார்களாம். இந்த நால்வரே பரசுராமன் மலைநாட்டில் ஸ்தாபித்த முதல் 4 களரிகளின் மூத்த வாள் பெற்ற ஆச்சாரியர்கள் என தம்புராட்டியார் குறிப்பிட்டார். இவர்களுள் திருவிக்கிரம நம்பூதிரியே காந்தலூரில் உருவாக்கப்பட்ட களரியின் முதல்வர். கூடியிருந்த அத்தனை அந்தணர்களுக்கு மத்தியில் ஆண்மையுடன் முன் வந்து போர் தர்மத்தை ஏற்ற முதல் நம்பூதிரியான திரு விக்கிரமரின் பால் பெரிதும் மகிழ்ந்து போன பார்கவராமன் அவரை தனியாக அழைத்து போய், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றாராம். அதற்கு திருவிக்கிரமர், உங்களது முந்தைய அவதாரங்களுள் ஒன்றான நரசிம்ம அவதாரத்தில் எவ்வாறு கருங்கல் தூணை பிளந்து கொண்டு வெளியில் வந்தீர்கள், அந்த பிரயோகத்தை எனக்கு கற்றுத்தர முடியுமா என வேண்டினாராம். அதற்கு பதிலளித்த பரசுராமர், நிச்சயமாக அந்த வித்தையை உனக்கு கற்றுத்தர முடியும். அதனை உள்வாங்கிக் கொள்வதற்கான தகுதியும் ஆற்றலும் உனக்கு உள்ளது. ஆனால் உனக்கு பின் வரப்போகிறவர்களால் இந்த பிரயோகம் ஒருபோதும் தவறான வழிகளில் சென்று விடக்கூடாது. அது நான் உருவாக்கிய களரி வித்தைக்கே கரையாக முடியும். அதனால் நீ எனக்கு ஒரு பிரதிஜை அளிக்க வேண்டும். உனக்கோ உன் மிக நெருங்கிய பந்துக்களுக்கோ பிராண அபயம் நேர்ந்தால் ஒழிய இந்த பிரயோகத்தை பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்தினால் உன் குடும்பம் அடுத்த தலைமுறையோடு நசித்துவிடும் என்பதை நீ தெரிந்து கொள். பின்னாளில் நீ உனது சீடர்களுள் தகுதியானவர்களுக்கு இந்த பிரயோகத்தை ஒருவேளை கற்றுக் கொடுத்தாயானால் இதே பிரதிக்கையை அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டுதான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே நம்முடைய ஆக்ஞை. இந்த கட்டளை எப்போதாவது மீறப்பட்டால் பேரழிவு உண்டாகிவிடும். அதனை தடுக்கவே முடியாது என எச்சரித்தாராம். இதை ஏற்பதாக திரு விக்கிரமர் ஒப்புக்கொள்ளவே வடக்கே நைமிசாரண்ய வனத்தில் அமைந்துள்ள
தன்னுடைய ஆசிரமத்திற்கே அவரை அழைத்துச் சென்று ஒரு மண்டல காலம் விரதமிருக்கச் செய்து மிக அபூர்வமான அந்த நரசிம்ம பிரயோகத்தை கற்றுக் கொடுத்தாராம். பிரபஞ்சத்தில் பரவி இருக்கும் 3 விதமான சக்திகளான இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய மூன்றையும் குறிப்பிட்ட விதத்தில் கலந்து எதிராளிக்கு எதிராக பிரயோகிப்பதுதான் நரசிம்ம பிரயோகம். இந்த சக்தியை உருவாக்கிவிட்டால் பிறகு அதனை பிரயோகிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால் இடம், பொருள், ஏவல் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் அதனை உபயோகிக்க வேண்டும். இந்த முக்கியமான பிரதிஜையின் காரணமாகத்தான் வழி வழியாக வலியசாலை குடும்பத்தாருக்கு மட்டுமே அந்த பிரயோகம் கற்றுக் கொடுக்கப்பட்டதாம். ஏனெனில் காலப்போக்கில் வேறு பல குடும்பத்தாரையும் இது சென்றடைந்து எவராவது தவறான வழிகளில் இதனை பயன்படுத்தி அத்தனை குடும்பங்களும் அழிந்துவிடக் கூடாது அல்லவா? அதனால்தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த குல கட்டுப்பாடு முதல் முறையாக 70-80 வருடங்களுக்கு முன் சோழ வீரர்கள் பங்கு கொண்ட களமறுக்கும் போட்டிகளின் போது மீறப்பட்டது. போட்டியின் முதல் நாள் இரவு இந்த பிரயோகத்தை ரவிநீலிக்கு போதித்த ஆச்சாரியார் பத்மநாபர் இந்த பழைய சாபத்தை பற்றியும் குல பிரதிக்கை பற்றியும் ஒன்றுமே கூறாமல் விட்டுவிட்டாராம். யோக்கிய தாம்சங்கள் நிறைந்த இளைஞரான ரவிநீலி மரபை மீறி ஜெயிக்க முயல மாட்டார் என்பதால் தான் அந்த விஷயமே மறைக்கப்பட்டதாம். மறுநாள் போட்டியில் வென்று கோலாகலங்கள் எல்லாம் முடிந்த பிறகே ரவிநீலிக்கு இந்த விஷயமே தெரிந்திருக்கிறது. அனலிலிட்ட புழுவாக துடித்துடித்திருக்கிறார் அவர். ஆனாலும் காரியம் கைமீறி போய்விட்டபடியால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. விவரம் புரியாமல் செய்த தவறுதான் என்றாலும் அந்த பழைய சாபம் பலிக்கத்தான் செய்ததாம். ரவிநீலியின் 3 பிள்ளைகளில் ஒருவருக்கு கூட புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை. இத்தனைக்கும் சோழ நாட்டில் மூத்த அதிகாரிகளாக இருந்த சோமனும் தாசனும் தலைக்கு 10 பெண்களை திருமணம் செய்து கொண்டும் நேரடி வாரிசுகள் உருவாகவே இல்லை. அந்த 20 குடும்பங்களும் தங்களது உற்றார் உறவினருடன் உடையார்குடியில் சௌகரியமாக குடியேறி 3 வேளைகளும் உண்டு உடல் பெருத்ததுதான் மிச்சம். வேறு வழியின்றி தமது வம்சம் தளிக்க வேண்டும் என்பதற்காக 4வதாக ஒரு பிள்ளையை ரவிநீலியார் தத்தெடுத்துக் கொண்டாராம். அந்த 4வது பிள்ளை ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? அதோ பாருங்கள், திருக்கோவிலுக்கு கிளம்பிய தம்புராட்டியார் பாதி வழியிலேயே சாலைக்கு திரும்பி வந்து விட்டார் போல் இருக்கிறதே. ஒருபோதும் தேவி தரிசனத்தை தவற விடமாட்டாரே அவர். ஆம், மணியனார் குறிப்பிட்டதைப் போல தம்புராட்டியார் பரபரப்புடன் திரும்பிக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் கலவரம் தெரிந்தது. உன்னிகளா, உன்னிகளா, எங்கே இருக்கிறீர்? இதோ இருக்கிறோம் அம்மா. ஏன் இத்தனை பரபரப்புடன் ஓடி வருகிறீர்கள்? தேவியின் திருக்கோவிலுக்கு தாங்கள் செல்லவில்லையா? கோவிலுக்குத்தான் சென்று கொண்டிருந்தேன். பூவந்தி தோப்பை தாண்டும் போதே ஒரு முக்கியமான செய்தி காதில் வந்து விழுந்தது. அதனை உடனே உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனத்தான் திரும்பி வந்தேன். அப்படி என்ன அம்மா முக்கியமான செய்தி? பண்டைய ஆய்வியல் அரச குலத்தில் உதித்த வாரிசு எவரையோ பிடித்து கொண்டு வந்து வள்ளுவனாரும் பாண்டியர்களும் மற்ற நாடுவாழிகளும் தென்மலை நாட்டின் பேரரசராக இன்று முடிசூட போகிறார்கள் என வதந்தி பரவி இருக்கிறது. பட்டாபிஷேக விழா அதிக ஆரவாரங்கள் இன்றி அமைதியாக ஆரைவாய்மொழி கோட்டையில் நடைபெற்று கொண்டிருக்கிறதாம். இன்னும் 4 நாட்களில் கோட்டாறு, கள்ளிக்குடி, பூதபாண்டியபுரம், விழிஞம் என தென்பகுதிகள் அனைத்திற்குமே ஆய்வியல் அரசர் விஜயம் செய்ய போகிறாராம். உன்னிகளா, அருள்மொழி திட்டமிட்டு கொண்டிருக்கும் சோழ படையெடுப்பிற்கு இது ஒரு மோசமான செய்தி. தலைக்கு தலை நாட்டாமை செய்து கொண்டிருந்த நாடுடையவர்கள் ஓர் அணியாக திரண்டு நின்றால் ஆரைவாய்மொழி கோட்டையை தாண்டி ஒரு சோழ வீரன் வருவது கூட துர்லபம் ஆகிவிடும். ஆனால் என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் விட பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அந்த பண்டைய குலத்து வாரிசு யார் என்பதுதான். யாரம்மா அவர்? இயற்பெயர் குறிப்பிடப்படாமல் மலையனூரன் என்ற பெயரில் ரவிநீலி ஆச்சாரியாரின் 4வது மகனாக தத்து புத்திரனாக வளர்ந்து வந்தவர்தான் இந்த வாரிசாம். இப்போதுதான் எனக்கு சில விஷயங்கள் தெளிவாகின்றன. புரியாத சில விஷயங்களும் எனக்கு புரிய துவங்குகின்றன என்றார் தம்பராட்டியார். பெண் குறிப்பு: ஸ்ரீ மூலவாசம் என்பது மலைநாட்டில் அமைந்திருந்த பண்டைய பௌத்த விகாரை. விக்ரமாதித்ய வரகுணர் இந்த விகாரைக்கு பள்ளிச்சந்தம் கொடுத்திருப்பதற்கு சான்றுகள் உள்ளன. பரசு பெரு மாமுனிவன் பெருநாடு என்கிற சொற்பிரயோகத்தை சேக்கிழார் கையாள்கிறார். பார்க்க திருத்தொண்டர் புராணத்தில். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன்.
நன்றி. கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க. இருக்க இருக்க குறைஞ்சிட்டே வருது.